குட் மார்னிங் சார். முதியோர்களின் அகத்தையும் காணாமல் அன்பையும் அவங்களோட அறிவுரையுமே கேட்டு வளர்ந்த ஒரு ஜெனரேஷன் போயிட்டு இப்போ அவங்கள்ட்ட கிட்ட நெருங்கவோ இல்லனா அவங்களோட சுருங்கிய அழகான தோள்களை கண்டு பயப்படவோ அவன்லாம் யாரு நமக்கு அறிவுரை சொல்றான்? நம்ம தான் இந்த உலகத்தையே நம்ம கையில அந்த போன் மூலயமா வச்சிருக்கோமே, நமக்கு என்ன அவங்கள விட கம்மியா தெரிஞ்சிட போகுதுன்ட்டு எப்பயுமே அந்த நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி தாத்தாங்கிற ஒரு பாண்டிங்லாம் எனக்கு என்னமோ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வேணா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க எல்லா பசங்களும் அவங்களோட அழகான கதைகளோ இல்லைன்னா அவங்க சொல்ற அந்த காலத்துல இப்படி நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு கோல்டன் டேஸ்ல சொல்ற ஒரு அழகான விஷயங்களோ இல்லைன்னா இப்படி எல்லாம் பணத்தை சேர்த்து வைக்கலாம், நாங்களாம் உண்டியல்ல போட்டு வச்சிருப்போம், நாங்களாம் இப்படி இருந்துதான் இப்ப நாங்க இவ்வளவு பெருசா ஒரு வீடு கட்டியிருக்கோம், இவ்வளவு உங்க அப்பா அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வழிமுறைகளை நம்ம கேட்டு கண்டறியாம நான் சொல்றத நீங்க கேளுங்க, நான் ஏன் உங்க பேச்ச கேட்கணும், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்ட்டு அவங்கள அதட்டவோ இல்ல அவங்களுக்கு தேவைப்படுற சில குட்டி குட்டி அழகான விஷயங்களோ நம்ம செய்ய ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். அது நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல, இல்ல அவங்களுக்கு செய்யாம போறதுனால நம்ம ஓகே இவங்களுக்கு இது செஞ்சுட்டு அதான் வயசா போச்சே கிளவி அப்படின்னு நினைக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் இப்ப இருக்கு. ஆனா அவங்க எவ்வளவு பிசிக்கலா அஃபெக்ட் ஆறாங்கன்னு தாண்டி மன ரீதியா ஐயோ இப்போ என் பேரன் எனக்கு இப்படி பண்ண மாட்டானே, என் பேச்சு இப்படி எனக்கு பண்ண மாட்டாங்களே, நானே தான் என்ன பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் அப்படிங்கிற ஒரு அதிக மனவேதனையோட தான் அவங்க சோ யாருமே தயவு செய்து இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், இப்போ அதுல அவங்களுக்கு ஒரு குட்டி சந்தோஷம் ஒண்ணு அவங்க ஏரியால யாராச்சும் வாக்கிங் போற ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இல்லன்னா அதையும் தாண்டி அவங்களோட பேர பசங்களா மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ அவங்களோட பையனோ அவங்களோட பொண்ணோ அவங்களை எப்படி பாத்துப்பாங்க, எப்படி பாத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயங்களால அவங்களோட சண்டை போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம அவங்க சந்தோஷப்படுற ஒரு இடம் இந்த பேரங்கிற விஷயத்துல மட்டும்தான், இல்ல பேத்திங்கிற விஷயத்துல மட்டும்தான். அத உங்களால முடியல அப்படின்னாலும் செய்யாம கூட இருங்க, அவங்கள மனது ரீதியா காயப்படுத்தாதீங்க. உங்க பேச்சுகளா அவங்கள ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு அவங்களை கொண்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட வைக்காதீங்க. இன்றைக்கு நல்லா இல்லைனாலும் நாளைக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். நம்மளோட இந்த காலத்துல இருக்க கொஞ்சம் அழகான பொக்கிஷங்கள்லயும் கொஞ்சம் அருமையான பொக்கிஷங்கள்